ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுகவை மதிக்கிறோம், ஆனா காங்கிரசுக்குன்னு நிலைப்பாடு இருக்க கூடாதா, எங்க கட்சியும் வளர்த்திருக்க வேண்டும் அல்லவா என்று புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? காங்கிரஸ் கட்சிக்கு யோசித்து பாருங்க, ஒரு கட்சி தன்னைத்தானே வளர்த்து கொண்டு அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டால் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் இங்கே என்ன இருக்கிறது என்றால், நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும், இப்படிதான் காங்கிரஸ் கட்சி கேட்கிறது. உங்களை வளர்ப்பதற்கு மற்றவர்கள் எதற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டாம், நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், டிமாண்டிங் பொசிஷனுக்கு போங்க, எங்களுக்கு 100 சீட்டு வேணும்னு கூட கேட்கலாம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கூட கேட்கலாம். ஆனால் வளர்வதற்கே ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும், நாங்க புதியவர்களுக்கு வாய்ப்பு தரணும், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆட்சி விட்டு போன கட்சிங்க கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆக போகுது. இன்னமும் புதியவர்களுக்கு வாய்ப்பு தர, கட்சியை வளர்க்க, கட்சியை கீழ்மடுத்து கொண்டு செல்ல, அதற்கெல்லாம் நாங்க தான் உதவி செய்யணும் என்றால் அது எந்த வகையில சரியா வரும்? எனவே உண்மையிலேயே நாட்டின் நலனின் மீதும் தமிழ்நாட்டின் நலனின் மீதும் அக்கறை இருந்தால் இது போன்ற வெட்டி விவாதங்கள்ல காங்கிரஸ் கட்சி கூடாது. அவர்கள் நிலை என்னவோ அதுதான். 12% ஆதரவு இருக்குன்னு சொல்றாரு கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர். 12% ஆதரவு இருந்தா தான் எல்லா கட்சியும் உங்களோட வந்துருமே, அது இல்லைங்கிறதான பிரச்சனை. ஒவ்வொரு தொகுதியிலையும் உண்மையில நிலைமை என்னன்னு தொகுதிக்காரங்களுக்கு தெரியுங்களா, தொகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் சீட்டு கேட்பவர்களுக்கும் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தெரியுங்களா. எம்எல்ஏ சீட்டுக்கு நான் விருப்பம் கொடுத்துருக்கேன், எனக்கு டிக்கெட் கொடுத்துட்றாங்க, நான் ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவேன், இந்த தொகுதியில இந்த மாதிரி இருக்கு, இந்த ஆதரவு இருக்கு, இந்த கட்சிக்கு இந்த ஆதரவு, இந்த ஜாதி சங்கத்துக்கு இந்த ஆதரவு, எல்லாரையும் நான் அரவணைச்சு போகணும், அப்படிதான் நான் நினைப்பேன். அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருந்தா தான் தொகுதிகளில் சீட்டு கேட்டவங்களே திமுக தலைமைக்கு நிர்பந்தம் கொடுத்துருப்பாங்களே, காங்கிரஸ் கட்சியை விட்டுறாதீங்க, விட்டா எங்களுக்கு இவ்வளவு தொகுதி போயிடும், நமக்கு எங்க தொகுதியில அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அப்படி அந்த டிமாண்ட் கீழே இருந்து வரவே இல்லையே. கட்சி தலைமைக்கு பிரஷர் எங்க இருந்துங்க வரணும், கட்சிக்காரங்கிட்ட இருந்தானே வரணும். அப்படி திமுகவுக்கு அப்படியான பிரஷர் வந்த மாதிரி தெரியலையே. அப்ப இந்த விவாதத்தை வளர்த்து கொண்டே போவது யாருக்கு நஷ்டம்? காங்கிரஸ் கட்சிக்கு தான் நஷ்டம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரிக்கையாகட்டும் அல்லது கூடுதல் தொகுதிகள் கோரிக்கையாகட்டும், இதை திமுக எப்படி பார்க்கிறது? வாய்ப்பே இல்லைங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு தேர்தலுக்கு முன்பே எந்த கட்சி சொல்லுதோ அந்த கட்சி பலவீனமாயிரும். காரணம் என்ன அப்படின்னா, மற்றவங்க அதுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதிக சீட்டுகள் வேணும்னா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அதிக சீட்டு வேணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சீட்டு மட்டுமே கொடுக்கக்கூடிய கட்சிக்கு 2 சீட்டு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. 6 சீட்டு வாங்கிட்டு இருந்த விசிகா 10 சீட்டு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா திமுக குறைஞ்ச இடங்களை தானே போட்டியிட முடியும். இந்த மாதிரியான கடைசி நேர பேர நிர்பந்தத்துல சலிச்சு போய் தானே 2016 ஜெயலலிதா தனியா நின்னாங்க. எல்லா தொகுதியிலும் ரெட்டைலைங்கிற முடிவு எடுத்தாங்க. எவ்வளவு பெரிய பின்னடைவான இடத்துல அவங்க அப்ப இருந்தாங்க. 2014 புன்ஹா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அவங்களுக்கே தண்டனை. அப்புறம் குமாரசாமி கோர்ட்ல தான் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சது. அப்படியான ஒரு நிலைமையில ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் நின்றுதான் முதலமைச்சர் பதவியை கன்டினியூ பண்ணாங்க. அப்படியான நிலைமையில தான் 2016 தேர்தல் உடம்பு வர கொஞ்சம் சரியில்லை. அப்பவும் தனித்து போட்டியிடுவதுங்கிற முடிவுக்கு வந்தாங்கல்ல. என்ன காரணம்னா, ஆளாளுக்கு இப்படி சீட்டு கேட்டு பேர நிர்பந்தம் கொடுக்கும்போது, கடைசி நேரத்துல கொடுக்கும்போது கட்சி பிளான் பண்ணி வேலை பார்க்க முடியல. எனவே வேண்டாம், யார் வேணாலும் கூட்டணிக்கு வாங்க, ரெட்டையில நில்லுங்க, அது வெற்றி தானே பெற்றது. மரபு சாராத முடிவுகளை கடினமான யுத்தங்களில் எடுக்க வேண்டும். அது கட்சி தலைமையை கூட சமயத்துக்கு எடுத்துரும். காங்கிரஸ் கட்சி இந்த டிமாண்டை வைக்கிறதுல அர்த்தம் இல்ல, திமுக அதுக்கு சம்மதிக்காது. சரி, இன்னொரு விஷயமும் திரு தராசு ஷியாம், இந்த கூட்டணி கட்சியில அப்பப்போ தாவேக தொடர்பான சலசலப்பு வந்துட்டு இருக்கும் நிலையில காங்கிரஸோடைய ஒரு பிரிவினர் விரும்புகிறார்கள் தாவேக கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கேஸ்ல தாவேக்காக ஏற்பட்டிருப்பது பின்னடைவா இல்லையா? தூய சக்தின்னு சொல்லியாச்சு. ஆனா நீங்க எஸ்கேப் இன்கம் கூட இல்ல, அது சீட்டிங் இன்கம் ஆயிடுச்சு. 15 கோடி ரூபாய் கணக்குல காட்டலன்றாங்க குற்றச்சாட்டு. 1.5 கோடி ரூபாய் பெனால்டி. நேற்றை கூட நான் உங்க நேரோட பயிற்சி நிகழ்ச்சியில சொன்னேன், நாளைக்கு பின்னடைவு ஏற்படுங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அரசியல் மாறுதலுக்கு உட்பட்டது. தனிநபர் வழக்குனா எப்பவுமே பிரச்சனை இல்லை, தலைவர்கள் வழக்குனா அதுக்கு பெரிய முக்கியத்துவம் தரப்படும். ஜெயலலிதா சொத்துக்களை எல்லாம் நாங்க ஏழை விட போறோம்னு சொல்லுது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதிமுக அது பின்னடைவு இல்லையா? அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அரசியல்ல பாதிக்கும்.
அதுவும் குறிப்பா வாக்கரசியல்ல தேர்தலை ஒட்டிய நிகழ்ச்சிகள்ல. 98ல அத்வானி அவர்கள் வந்தபோது கோவையில குண்டு வெடிப்புங்க. திமுக கிட்டத்தட்ட 30 பாராளுமன்ற தொகுதிகளை இழந்தது. அதனால 10 சீட்டு தான் கிடைச்சது ஆளுங்கட்சிக்கு. என்ன காரணம்னா அந்த கடைசி நேரத்தில் ஏற்படுற மாறுதல்கள், ராஜீவ் கொலை எவ்வளவு பெரிய பின்னடைவாக மாறியது அது. எனவே இதையெல்லாம் உணர்ந்து கூட்டணி கட்சிகள் செயல்பட வேண்டும். ஏப்ரல் மாதம் தேர்தல், பிப்ரவரி மாதம் வரைக்கும் இவங்க இந்த டிமாண்டை எழுப்பிட்டே வராங்க. தாவேக்காவோட போய் சேர்ந்தா தாவேக்காக்கு இன்னும் என்னென்ன பின்னடைவுகள் காத்திருக்குன்னே நமக்கு தெரியல. சிபிஐ விசாரணை அறிக்கை என்ன வரும்னு தெரியாது. பல பின்னடைவுகள் வரும். அதையெல்லாம் தாண்டி விஜய் நிக்கணும். அதுக்கான அகடவங்கிற சாமர்த்தியம் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. அரசியல்ங்கிறது பெரிய ஆழ படுகொலி. எனவே காங்கிரஸ் கட்சி விஜயோட சேர்ந்து ராகுல் காந்தி விஜயை முதல்வராக்குவோன்னு பிரச்சாரம் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா வராது. அது ஏன் இப்ப அவ்வாறு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது விஜய்க்கான ஆதரவு ஓட்டு எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸ் 12% இருக்குன்னு சொல்லுது, அதுவும் நமக்கு தெரியாது. இப்படி தெரியாத கணக்குகளை வைத்து அரசியல்ல ஒரு சித்திரம் வரைய முயற்சிப்பது என்பது தெரிந்த கணக்குகளையே ஏமாற்றிவிடும். நன்றி திரு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் என்ன யோசனையில் இருக்கிறது? திமுகவுடன் செல்லுமா, தாவேகாவுடன் செல்லுமா? இந்த கேள்வி அரசியல் தளத்தை ஆக்கிரமித்திருக்கும் நிலையில் காங்கிரசின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸின் இந்த பேட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. தாவேகாவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸில் உள்ள ஒரு தரப்பினர் விரும்புகின்றனர் என்று பேசியிருக்கிறார் பீட்டர் அல்போன்ஸ். தொண்டர்கள் தாவேக பக்கம் போகலாம், தாவேக ஒரு புது கட்சியாக இருக்கு, தொண்டர்கள் சொல்றதாக தகவல் இருக்கு. அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அல்டிமேட்லி லீடர்ஷிப் அதை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாதுல்ல. தொண்டர்களில் ஒரு தரப்பு மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அந்த ஒப்பீனியன் சிலருக்கு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட மறுக்க தயாரா இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எல்லோருக்குமே நாம் எடுக்கிற முடிவு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பாஜகவினுடைய வேட்டைக்காடாக மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையும் எங்களுக்கு நிறைய இருக்கு. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு ஆசைப்படாத, அதற்கு அதை கேட்காத கட்சி எப்படிமா இருக்க முடியும்? இங்க டிஎம்கே அதை விட்டு தருமா? அது அவங்களுடைய பிரச்சனை. அதாவது உங்களுடைய நிலைப்பாட்டை நான் மதிக்கிறேன். நான் மதிப்பதால் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்பதல்ல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைகள் இருக்கிறது. கட்சியை வலுவாக கீழே கொண்டு போகணும், கட்சியை மக்கள் பேசக்கூடிய கட்சியாக நடத்தணும், கட்சியை நோக்கி இளைஞர்கள் வரும்படியாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்படிங்கிற சமயத்தில் இதை போய் நாங்கள் கூட்டணி கட்சிகிட்ட தான் போய் கேட்க முடியும். இப்போ எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஒரு புதிய கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு 70 சீட்டு கூட 80 சீட்டு கூடன்னு நாங்கள் கட்சி நடத்தலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் we are not ready. ஏன்னா எங்களுக்கு அதிக இடங்கள் தேவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், நாட்டினுடைய எதிர்காலம் ரெண்டும் முக்கியம். அது ரெண்டுக்குள்ளதான் எங்களுடைய நலன் இருக்கிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.